வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரின் கனவை வேறு இருவர் நனவாக்கும் மாறுபட்ட சிந்தனை கொண்ட காட்சி அனுபவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் படம் மின்மினி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இரண்டு மாணவர்கள், அவர்கள் இருவருக்கும் தனித்தனியே லட்சியங்கள் இருக்குது. இருவருக்குள்ளும் எப்போதும் மோதல். இந்த சூழலில் ஒரு கொடும் விபத்து. அதில் ஒருவர் உயிரை காப்பாற்ற இன்னொருவர் உயிர் துறக்கிறாரு. அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது என்பதை அன்பு, பாசம், நேசம் ஆகிய மெல்லிய உணர்வுகள் கொண்டு சொல்லியிருக்காங்க. பிரவீன் கிஷோர், கௌரவ் காளே ஆகிய இருவரும் நண்பர்களாக நடிச்சிருக்காங்க. இவர்களில் கௌரவ் காளைக்கு குறைவான வாய்ப்பு, அதையும் நிறைவாக செஞ்சிருக்காரு. அவர் இறந்த பின்னர் அவருடைய அருமை பெருமைகளை உணர்றாரு பிரவீன் கிஷோர். அதனால் தன் லட்சியத்தை விட்டுட்டு கௌரவ காளையின் எண்ணத்தை ஈடேற்ற இருசக்கர வாகன பயணம் மேற்கொள்றாரு. மிக மிக உணர்வுபூர்வமான கதாபாத்திரம் என்பதை உணர்ந்து நடிச்சிருக்கார் பிரவீன் கிஷோர். இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் நாயகி எஸ்ஸரனில். அவருக்கும் இறந்து போன கௌரவ் காளைக்கும் உயிர் சம்பந்தப்பட்ட உறவு. அதனால் அவரும் கௌரவ் காளையின் வாழ்வை வாழ்கிறாரு. அவர் இருந்தபோது செய்ய முடியாததையெல்லாம் செய்கிறாரு. மிக அழகான கதாபாத்திரம், அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. படத்தில் இன்னொரு கதாபாத்திரம் போலவே ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா இருக்கார். அவருடைய ரசனை மிக்க காட்சிகள் படத்தின் தன்மையை பன்மடங்கு உயர்த்தி ரசிக்க வைக்குது. இந்த படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கார் ஏஆர் ரஹ்மானின் மகள் கதிஜா. அவருடைய இசையில் பாடல்கள் இதம், பின்னணி இசையில் தன் இருப்பை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூட காட்சிகளுக்கும் பயண காட்சிகளுக்கும் அவர் இசையில் காட்டியிருக்கும் வேறுபாடு நுட்பமானவை. இந்த படத்தில் சிறுவர்களாக நடித்தவர்களே பெரியவர்களாகும் வரை, அதாவது சுமார் 8 ஆண்டுகள் காத்திருந்து படம் எடுத்திருக்கிறார் இயக்குனர் ஹலிதா ஷமீம். இருசக்கர வாகன நெடும்பயணம் என்பதை நாயகனின் லட்சியம் என்று அவர் எழுதியிருப்பதால் இமாலய பகுதிகளை கண்குளிர காண முடியுது. அவரவர் வாழ்வில் ஏற்படும் கசப்பான அனுபவங்களில் தேங்கி விடாமல் அடுத்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற இளைய சமுதாயத்துக்கு செய்தி சொல்லும் இயக்குனர் உடல் உறுப்பு தானம் பற்றி எல்லோருக்கும் அறிவுறுத்தியிருக்காரு. இவை எதுவுமே வசனங்களிலோ குறிப்பிட்ட காட்சிகளிலோ சொல்லாமல் படம் பார்க்கும்போதே உணர வைத்திருப்பது படத்திற்கு பலம். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.